அடுத்து பாருங்கள் மாத தேர்வு கேட்டிருக்காங்களா, பார்க்கலாமா மாத தேர்வை? பாருங்கள், வின்சென்ட் எப்பொழுதும் சினம் கொள்ளாமல் நடந்து கொள்வான் அப்படின்றதுக்கு அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள், சினம் என்பதுக்கான பொருள் கோபம். இப்போ இந்த இடத்துல அதை என்ன செய்யணும், ஷேர் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம், இதெல்லாம் ஒரே பொருள் தான். பொறுமை என்பது தான் பொருந்தாதது இதில். அப்போ அதை இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரஹீம் மரத்தில் ஏறினான். இத்தொடரின் எழுவாய்னா பெயர் சொல் தான், ரஹீம் தான் இதோட எழுவாய். அப்போ அதை ஷேர் பண்ணிக்கோங்க. கவனம் கூட்டல் சிதறல் சேர்த்துலதுன்னா கவனச்சிதறல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுகள் விளையாடப்படும் நாடு எதுனா இலங்கையில் விளையாடுவாங்க. அடுத்து எதிர்ச்சொல் பாருங்கள், மட்டைப்பந்து ஒரு வெளியரங்கு விளையாட்டு. இதுக்கு எதிர்ச்சொல் எழுதணும். உள்ளரங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வெளியரங்கு. அடுத்து இங்கே முற்பகலில் அப்படின்னா பிற்பகலில் பல்லாங்குழி விளையாடினேன். அடுத்து பாரம்பரிய விளையாட்டுக்கள் நன்மையின் விளைநிலமாகும். ஏன்னா இங்கே தீமை கொடுத்துருக்காங்களா, அப்போ நன்மையின் விளைநிலம். அப்புறம் எடிசனுக்கு இங்கே தோல்வியா, அப்போ வெற்றியை பெற்று தந்தது பொறுமை என்ற குணம். அடுத்து அப்பா அழுது கொடுத்துருக்காங்களா, இங்கே சிரித்து கொண்டே மகனை கவனமாக கேள் என்றார். அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடிசன் மின் விளக்குனா அந்த பொதுநகரம், மின் விளக்கு உருவாக்கினார். அடுத்து உடலும் மனமும் வலிமையாக குண்டு லீ இருக்க வேண்டும். குமார் எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிப்பான். அடுத்து நாம் சொல்வது நமக்கு திரும்ப கேட்பது எதிரொலி, இந்த லீ. அப்புறம் என்றார் தந்தை. சாலைகள் குண்டும் குழியுமாக, அதுக்கு சிறப்பழகரம். இதுதான் சரியாக இருக்கும். அடுத்து பாருங்கள் மாத தேர்வு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் டேஸ் காண்பது அறிவு, அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இது இடத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடிதம் எழுதுபவருடைய முகவரி கடிதத்தில் எப்பகுதியில் இடம்பெற வேண்டும் அப்படின்னா, நம்ம எழுதுகிறோன்னா நம்ம வந்து அனுப்புனர் பகுதியில் தானே இப்போ எழுதுவோம். பெறுநர் பகுதியில் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க அட்ரஸ். அடுத்து கல்லாட்டம், ஐந்தாங்கல் குறித்த செய்திகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னா, விழும் புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப காய்கள் ஏறும். இதுனா தாயத்தோட தொடர்புடையது. ஆனால் இதில் வந்து கல்லாட்டம், ஐந்தாங்கல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட தொடர்புடையது அன்று இது. அப்போ அதை இங்கே ஈல ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்கள், மெய்னா உண்மை, கொல்லும்னா அழிக்கும், பொறைனா அறிவு, பொறைனா பொறுமை அறிவு, சினம்னா பொறைனா அறிவுன்றது, பொறைனா பொறுமைன்னு தான் வரும். ஆனால் இங்கே அறிவுன்னு கொடுத்துருக்காங்க. சினம்னா கோபம். அப்போ பொருந்தாத இணை வந்து இது, ஏன்னா பொறுமைக்கு பதிலாக அறிவு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? அடுத்து இது தெரியாமல் கோவப்பட்டு விட்டேன். யாரிடம் கூறியதுன்னா, மகன் வந்து அப்பாவிடம் சொல்கிறாங்க, இது தெரியாமல் நான் கோவப்பட்டேனே மலைக்கிட்ட அப்படின்ட்டு. அடுத்து சொல்லுக்குள் மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. பாருங்கள், பல்லாங்குழி அப்படின்றதில் எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்கலாம்னா, பல், குழி, பழி. அது மாதிரி விளையாட்டுன்றதில் விளை, விடு. அடுத்து அரைமணின்றதில் அரை, மணி, அணி. அடுத்து கண்ணாடின்றதில் கண், கடி. அடுத்து மலைப்பகுதின்றதில் மலை, பகுதி, மதி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருத்தமான நிறுத்தற்குறியீட்டு எழுதுக. நிறுத்தற்குறியீடு இந்த கன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணணும். பாருங்கள், இந்த மேல் கருக்குறியெல்லாம் போட்டிருக்கோம். புரியவில்லை என்ன சொல்கிறாய் அப்படின்னா கொஸ்டின் மார்க், வினாக்குறி. அதுக்கு மேலே மேல்குறியா என்றான் கந்தன். அடுத்து அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். அதை எப்படி எழுதலாம், அவன் ஆவலுடன் கமா போட்டு யார் நீ, அது கொஸ்டின் தானேப்பா, அதுக்கு போட்டு என்று கேட்டான், ஃபுல் ஸ்டாப். அடுத்து நான் நலம், நீ அங்கு நலமா, நான் நலம் பக்கத்தில் ஒரு கமா, நீ அங்கு நலமா என்ற பக்கத்தில் ஒரு வினாக்குறி. அடுத்து போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார் வணிகர். போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்னா கொஸ்டின் மார்க் என்று கேட்டார் வணிகர், ஃபுல் ஸ்டாப். அடுத்து நான் பாண்டியாட்டம், கபடி, தாயம் முதலிய விளையாட்டுகளில் கலந்து கொண்டேன். இது வந்து பாண்டியாட்டம் ஒரு கமா, கபடி ஒரு கமா, தாயம். அதை வந்து என்ன செய்ய முடியாது, இங்கே அதுக்கடுத்து வார்த்தை இல்லாதனால நம்ம என்ன கமா போடலை. தாயம் முதலிய விளையாட்டுகளில் கலந்து கொண்டேன். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா மாத தேர்வு. கீழ்கண்ட தொடர்களில் பயனளியை கண்டறிந்து எழுதுக. பயனளினா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை தான் பயனளின்னு சொல்கிறோம். அந்த செயல்பாடுகள் எதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நித்யா பாடல் பாடினாள், இதில் பாடினாள் என்பது பயனிலை. அடுத்து முயல் வேகமாக ஓடியது, இதில் ஓடியது என்பது பயனிலை. அப்புறம் பள்ளிக்கு நாளை விடுமுறை, இப்போ விடுமுறை என்பது பயனிலை. பறவைகள் கூட்டமாக பறந்தன, இதில் பறந்தன. அப்புறம் எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்தார், இதில் கண்டுபிடித்தார். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடுபட்டத்தை நிரப்புக. அன்பிற்கினிய செல்வி, எப்படி இருக்கிறாய்? நான் நலமாக உள்ளேன். எங்கள் ஊரில் நடைபெற்று கொண்டிருக்கும் புத்தக திருவிழாவை பற்றி கூறவே கடிதம் எழுதுகிறேன்.
கடந்த திங்கட்கிழமை முதல் 10 நாட்களாக புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. அங்கு குழந்தைகளுக்கான படக்கதைகள் முதல் ஆய்வுக்கு தேவையான புத்தகங்கள் வரை அனைத்து வகை புத்தகங்களும் 20% தள்ளுபடி விலையில் கிடைக்கின்றன. இப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த விடுபட்ட இடங்கள்லாம் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரோம், உங்களுக்கு தெரியுது தானே. அடுத்து, நான் எனக்கு பிடித்த கதை புத்தகம் அறிவியல் நூல்களும் வாங்கி வந்தேன். அங்கு மாலை நேரங்களில் பட்டிமன்றமும் கவிதை மன்றமும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இப்போ என்ன எழுதிருக்கலாம், நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், நீயும் வா, உனக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். இப்படிக்கு கனிமொழி உரைமைகள் முகவரின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸை நம்ம எழுதணும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், அடுத்து மாத தேர்வு தான். எவ்வகை பயனிலை என கண்டறிந்து எழுதுக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பயனிலை மட்டும் எடுத்து எழுத சொன்னாங்க. இதில் எந்த வகையான பயனிலை, அதாவது பெயர் பயனிலையா, வினை பயனிலையா, வினா பயனிலையா, இந்த மாதிரி எழுதணும். பாருங்க, அவள் சிறந்த பாடகி, இப்போ பாடகின்னு சொல்லி கொடுத்தாங்க, இது வந்து பெயர் பயனிலை. அப்புறம் கலாம் சிறந்த விஞ்ஞானி, இதில் விஞ்ஞானின்னு சொல்லி கொடுத்தாங்களா, அப்போ அதுவும் பெயர் பயனிலை. அப்புறம் நாளை வேணி திருவிழாவுக்கு செல்வாள், செல்வாள் அப்படின்றதுனால இது வினை சொல் தானே. அப்புறம் ஐம்புலன்கள் எவைன்றதுனால இது வினா பயனிலை. யானை பிளறியது, இது பிளிரியது அப்படின்றது பெயர் பயனிலை. சரிங்களாப்பா. சாரி, யானை பிளிரியது, இது வந்து செயல் செய்யுது. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், வினை பயனிலை. இது வினை பயனிலை. அடுத்து பாருங்கள், குறிப்புகளை கொண்டு செய்திகளை உருவாக்குக. இந்த குறிப்புகள்லாம் படிச்சுக்கோங்க. படித்து நம்ம எப்படி செய்தி உருவாக்கியிருக்கோம் பாருங்கள். திருப்பூர் மாவட்டம் 15 வேலம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் வருகிற பிப்ரவரி 1, 2026 அன்று பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா, இலக்கிய மன்ற விழா ஆகிய 30 விழாக்கள் நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் தலைமையிலும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சிறப்பு விருந்தினராக வரவிருக்க உள்ளனர். இவ்விழாவில் விளையாட்டு போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு சிறப்பு விருந்தினர் கையில் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா. அடுத்து பாருங்க, மணிமேகலையும் விளையாடியது என்ன கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. மணியும் மேகலையும், சாரிப்பா, மட்டையால் அடித்து விளையாடுவேன் அப்படின்னா மட்டைப்பந்து, காலால் உதைத்து விளையாடுவேன்னா கால்பந்து, கையால் தட்டி விளையாடுவேன் அப்படின்னா கைப்பந்து, கையால் அடித்து விளையாடுவேன் அப்படின்னா கூடைப்பந்து, சிந்தித்து விளையாடுவேன் அதுனா சதுரங்கம், பாடி விளையாடுவேன்னா கபடி. சரிங்களா. அடுத்து, மேகலை கூறும் புதிருக்கு விடை அழியுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. அழிக்கலாமா. பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது இரண்டாவதாக ஓடும் ஒருவரை முந்தினால் உங்கள் இடம் என்ன. இப்போ இரண்டாவதாக ஓடும் ஒருவரை முந்தி போனீங்க அப்படின்னா அது இரண்டாவது இடம் தான். சரிங்களா. ஏன்னா முதலாவதாக ஓடும் நபரை முந்தினால் தான் முதல் இடம் கிடைக்கும். இரண்டாவதாக ஓடும் நபரை முந்துறீங்க, அப்போ இந்த முதல் ஆளுக்கு முன்னாடி தான், இரண்டாவது இடம் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து, மேரியின் அம்மாவுக்கு 4 குழந்தைகள். முதல் குழந்தையின் பெயர் திங்கள், இரண்டாவது குழந்தையின் பெயர் செவ்வாய், மூன்றாவது குழந்தையின் பெயர் புதன் எனில் 4வது குழந்தையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களே கொடுத்துட்டாங்க மேரின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களோட பேர் என்னது, மேரியாக தான் இருக்கும். அடுத்து, நம்ம டக்குனு வியாழன்னு சொல்லி இந்த இடத்துல எழுதக்கூடாது. ஏன்னா மேரியின் அம்மாவுக்குன்னு சொல்லி தானே கொடுத்துருவாங்க. இப்போ மேரின்ற பெயரே இந்த இடத்துல வரல, அப்போ 4வது குழந்தையின் பெயர் மேரியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு மகிழுந்தில் 2 தந்தையும் 2 மகனும் இருக்கின்றனர். மொத்தம் 3 பேர் அம்மகிழுந்தில் உள்ளனர். எவ்வாறு, எப்படின்னா தாத்தா அப்பா மகன், இந்த மாதிரி 3, 2 தந்தை அப்படின்னா தாத்தா, அப்பாவுக்கு தாத்தா தந்தை, மகனுக்கு அப்பா தந்தை, அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், தேவையான போது தூக்கி போடுவார்கள், தேவையில்லாத போது எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அது என்னென்னா நங்கூரம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடித்த விளையாட்டுப் பொருட்களை வரைந்து பெயரிடுங்களேன்னு சொல்லி கேட்டுங்களேன். இங்கே விளையாட்டுப் பொருட்கள் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை இங்கே வரைந்து அதுக்கேற்ற மாதிரி பெயரை எழுதிருங்க. சரிங்களா. அடுத்து, ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சிபியை பாராட்டலாமா. அதுக்குரிய கடிதம் பாருங்கள். அன்பிற்குரிய சிபி, நீ ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். உன்னுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையுமே உன் வெற்றிக்கு காரணம். உன்னை போலவே நீ மற்ற மாணவர்களையும் உருவாக்கு. நீ மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த இடத்துல எழுதுங்க. ஓகே குட்டீஸ், இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.